80 என்ன ஆச்சுன்னா 112 இடங்கள்ல திமுக போட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. 118 இடங்கள் வந்து தனி பெரும்பான்மைக்கே தேவை. எவ்வளவு லீஸ்டா போட்டிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. 112 தொகுதியில தான் திமுகவே தன்னை எவ்வளவு குறுக்கிட்டு வேணா ஏடிஎம்கே ஆட்சி வந்துருச்சு. ஆட்சி கலைக்கப்பட்டுருச்சு. கலைக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தாகணும். அப்போ வந்து எவ்வளவு பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக வெறும் 112 இடங்களை தன்னை போட்டு எடுத்து பார்க்கணும். அப்போ வந்து கூட்டணி கட்சிகளுக்காக திமுக எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்துருக்குங்கிற பார்க்குறோம். அதில் வந்து பெரிய பார்த்தீங்கன்னா 112 தொகுதியில் போட்டுச்சு. 177 தொகுதிகளில் வந்து போட்டாங்க. போன முறை 200 தொகுதியில் போட்டிட்டவங்க ஏடிஎம்கே எம்ஜிஆர் தலைமையில் கூட்டணி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி 177 தொகுதியில் போட்டிருக்காங்க. 112 தொகுதி போட்டிட்ட டிஃபரன்ஸ்லேயே பாருங்க 60 தொகுதிக்கு மேலே டிஃபரன்ஸ் இருக்கு. வெற்றி பெற்ற திமுக 37 மட்டும்தான். அதிமுக 129 177 போட்டிட்டு 120 தனித்து மட்டுமே பெறுது. கூட்டணி கட்சி நம்ம பேசல. வாக்கு சதவீதம் 22.10 தான். இப்போ 10 தான். 38 18% கூட. என்ன நான் என்ன தவறு செய்தேன்? எம்ஜிஆர் வந்து மாநிலம் முழுக்க போய் ஆட்சி கலைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ நான் என்ன தவறு செய்தேன் அவர் கேட்ட ஒரு கேள்வி வந்து 18% ஓட்டு 16% ஓட்டை வந்து கூட வாங்கிருச்சு. 22.10 38.75% வந்து அதிமுக வாங்கி பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக 41,64,000 73 லட்சம் 30 லட்சம் ஓட்டுக்கு மேலே டிஃபரன்ஸ் பார்க்குறோம். ஹியூஜ். ஸோ 2வது தேர்தலையுமே அதிமுக தான் அப்பர் ஹேண்ட் எடுத்துருக்கு பார்க்குறோம்.